ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ப்ரௌனி கேக் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது நான் என்னோடய வெட்டிங் டேக்காக நான் ரெடி பண்ணது. நான் இன்றைக்கி இதை ஒரு ஸ்கொயர் ட்ரேயில் பண்ணாமல் ரவுண்ட் ட்ரேயில் பண்ணுறேன். ஒரு ரவுண்ட் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு காம்பவுண்ட் சாக்லேட்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அதாவது 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் 110 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். கப்லைன்னா 1/2 கப் அளவுக்கு பட்டரும் இந்த சாக்லேட்டும் நல்ல மெல்ட் ஆகி வரும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்படி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே இருக்க பாத்திரத்தில் இருக்க தண்ணி மேலே இருக்க பாத்திரத்தில் படக்கூடாது. அவனை ஒரு 120 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பவுலில் 60 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர், 60 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் ரெண்டுமே எடுத்துகிட்டு இதில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டையை எப்போவுமே கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உடச்சி ஊற்றணும். இது ரெண்டையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்தாலே போதும். ஆனால் டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் இன்றைக்கி பீட்டர் வச்சு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கிறேன். ஹை ஸ்பீடில் அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுங்க. முட்டை நல்லா நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா கீழே தண்ணி மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுறலாம். இதை கலக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். பயந்துக்க வேண்டாம். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே வரும். இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்று சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். அளவுகள் என்ன? 90 கிராம் அளவுக்கு மைதா, 30 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. இதோட நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க போதும். இந்த எதுக்கு சேர்க்குறோன்னா முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கான. முட்டை ஸ்மெல் வராது, ஏன்னா சாக்லேட்டு கொக்கோ பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால வராது. ஆனாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் கலந்து விட்டுடலாம். இப்படி தூக்கி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மடிப்பாக விழுகணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை பேக்கிங் ட்ரேயில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பேக்கிங் ட்ரேயில் சேர்த்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி நல்லா ரெடியாகி வந்ததுக்கப்புறமும் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். பாதாம், முந்திரி, வால்நட் எல்லாமே சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இது வேண்டாட்டி நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து பேக் பண்ணிடலாம். இதெல்லாம் போடணுங்கிறது இல்லை. இது கொஞ்சம் ரிச்சாக தெரிகிறதுக்காக நான் மேலே இதெல்லாம் போட்டிருக்கேன். இது அப்படியே அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ப்ரௌனி சூப்பராக ரெடியாகி ஸ்மெல் நல்லா வருது. நான் அவனை ஓப்பன் பண்ணி அந்த ப்ரௌனியை வெளில எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்தளவு ரெடியாகி வந்திருக்குன்னு.
சூப்பராக ப்ரௌனி ரெடியாகி வந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நான் சாக்லேட் சிரப் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கப்பல் டால் ஒன்று வச்சு செரி கொஞ்சம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சூப்பரான ப்ரௌனி ரெடி. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.